விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு வந்து அமைதியாக வந்து உங்ககிட்ட பேசணுன்றாரு. இதுக்கப்புறம் இங்கே வராதீங்க, என் பொண்ணை வந்து பார்க்காதீங்க. நான் தான் சொல்லிட்டு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நாங்கள் எந்த பேச்சுக்கும் உங்கள் பேச்சுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்கள் விலகி இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. அப்போ தான் குழந்தையும் நான் சமாதானப்படுத்தணும். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்துட்டு அன்பை காட்டிட்டு போயிட்டா குழந்தைய என்னால் சமாதானப்படுத்த முடியாது. நாங்கள் தான் வேணான்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இங்கே வரீங்க? இல்லை சார், அது அம்முக்காக. இதுக்கப்புறம் அம்முவை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கவலையும் அம்முவை பற்றி பட வேணாம். முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் வேணாம். ப்ளீஸ் தயவு செய்து வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அம்முக்கும் எனக்கும் ஏதாவது நல்ல செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இதுக்கப்புறம் பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவேரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சாரதா வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இவளை பொண்ணு பார்க்க வரவங்கிட்ட நீங்களே பேசிங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லைம்மா, அவங்க பொண்ணு பார்க்க வரமாட்டாங்க, நான் வரமாட்டேன்னு வரவேணான்னு சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேம்மா, அதனால் அவங்க வரமாட்டாங்கம்மா, போகாதம்மா சொல்லிட்டு காவேரி வந்து சாரதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. எங்கே காவேரி வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. போனால் அங்கே வேலையே ஓடல காவேரிக்கு. குழந்தை வராமல் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க காவேரி. அவங்க ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்காக வந்து அம்மா வரலன்னு ஏதாவது ரீசன் சொன்னாங்களான்னு சொல்லிட்டு. அம்மா வந்து ஸ்கூலுக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டு எந்த ரீசனும் சொல்லலை, ஏன் வரலன்னு எங்களுக்கும் தெரியல சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அதனால் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரியோட ஃபோனை பார்த்துட்டு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுறாரு. அதனால் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அம்மா எப்படி இருக்கான்னு தெரியலையே, அவளை பார்க்க வேணான்னு வேறு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அந்த அம்மு இருக்க சேரையும் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பேசி சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து மனசு வந்து கஷ்டப்படுறாங்க. அம்மா பார்க்கணும் போல இருக்கு, என்னால் அம்மாவை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படி குழப்பத்திலே இருக்காங்க. எங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து அங்கே குட்டி காவேரி வரா. இந்த மாதிரி எப்போப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை மிஸ்ஸாக பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை ஸ்கூல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. ஸ்கூலுக்கு போவேண்ணா, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ போய்க்கலாம், நீ போய் வந்து ட்ராயிங் பண்ணணும், நல்லா போய் பண்ணு அம்மு அப்படின்னு சொன்னோன்னே அம்மு வந்து அப்பா ப்ளீஸ்ப்பா நான் ஸ்கூல் போகிறேன்ப்பான்னு சொல்கிறாங்க. அம்மும் அப்பா சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னோடனே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து யோசனை பண்ணிட்டு ஏன் அப்பா போவேன்னா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே போகிறாங்க. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, குழந்தை ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறது என்ன? இல்லை தாத்தா, ஸ்கூலை நான் மாற்றலான்னு பார்க்குறேன். ஏன் விஜய் இந்த முடிவுக்கு வந்த, வேறு என்ன தாத்தா நான் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்கள். காவேரியை குழந்தை மறக்கணும் தாத்தா, அதுக்காக ஸ்கூல் மாற்றி தான் ஆகணும், இல்லைனா குழந்தை வந்து காவேரி பார்க்காம ஏங்கி போயிடுவா, கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும் குழந்தைக்கு, அதுக்கப்புறம் சரியாயிடுவா தாத்தா, எப்படியா நம்ம சரி பண்ணி தானே ஆகணும். விஜய் இதே மாதிரி தொடர்ந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்குப்பா, எப்படிப்பா காவேரி விட்டு தர முடியும், வேறு வழியில் தாத்தா, காவேரிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்ய முடியும், எந்த விஷயமும் கட்டாயப்படுத்தினா வராது தாத்தா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு விஜய். உன் நிலைமையை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா எனக்கு, எல்லாம் என்னால் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. வந்து காவேரி ஞாபகமாகவே இருக்குது அவருக்கு. அதனால் வந்து விஜயும் காவேரியும் கல்யாணம் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து அம்மா வந்து யாராக இருக்கும், ஏன் அப்பா இப்படி அழறாரு, அந்த ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் குளிக்க போகும்போது கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக மேலே ஏறுறாங்க. கரெக்டாக விஜய் அதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, அது வந்துப்பா என்ன பண்ணுற இப்போ சொல்ல போகிறே இல்லையா அப்படின்னோடனே, அது வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ சொல்லு அப்படின்னோடனே, இல்லைப்பா நீங்கள் ஃபோட்டோ வச்சு அழுதுட்டு இருந்தீங்கல்ல, அதான் அந்த ஃபோட்டோ பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு அந்த ஃபோட்டோ உனக்கு தேவையில்லாத வேலை செய்யாது அம்மு அப்படின்னோடனே, நீங்கள் ஏன்ப்பா என்கிட்ட கோச்சிக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோடய அம்மா தானே அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். ஐயோ இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறது அப்படி பார்க்குறேன், எனக்கு தெரியும்ப்பா என்னோடய அம்மாவை பார்த்துன்னு நீங்கள் அழறீங்க, ப்ளீஸ்ப்பா அந்த ஃபோட்டோவை நானும் பார்க்குறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா காட்டுங்கப்பா எனக்கு அப்படின்னு. அம்மா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, உன் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி ஃபோட்டோ காட்டியிருக்கேன்ல, அப்புறம் என்ன காட்டியிருக்கீங்க, ஆனால் ஃபோட்டோவாக காட்டினது இல்லையே, அது வந்து ஃபோனில் தானே காட்டினீங்க, இந்த ஃபோட்டோவில் தான் அம்மா இருக்காங்கன்னா இதே பார்க்குறேன்னு, இதெல்லாம் உனக்கு வேணாம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பூட்டி வச்சிடறாரு அந்த பீரோவை. அதை பார்த்து அம்மா வந்து அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன இருக்கும், ஏன் அப்பா என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு, கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை நான் வந்து பார்க்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது, செல்வி ஆண்டியை வச்சு எப்படியாவது அந்த ஃபோட்டோ எடுத்துடலாம், ஏன்னா நம்ம கைக்கு அது எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அம்மாவும் உடனே வந்து செல்வி வந்து வேலை பண்ணுறதுக்காக அங்கே வீட்டு வேலை பண்ணுறதுக்காக அவங்க வராங்க. அவங்க வீட்டில் ஆண்டி எனக்காக ஒன்று எடுத்து கொடுக்குறீங்களான்னொன்னே, சொல்லு பாப்பா என்ன வேணும் அப்படின்றாங்க. வந்து கரெக்டாக சொல்ல வராங்க. அப்பன்னு பார்த்து விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் பார்த்துட்டு அம்மா பயந்து போயிடுறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அம்மா